வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மகா கையில கன்னோட நிக்கிறாங்க. நம்ம ரவுடியை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி பூட்டிறாங்க. ஒரு கட்டத்துல கௌதம் கொந்தளிக்கிறாங்க. நான் அனுப்புன ரவுடி எங்க, அவனை காணலையே, அவனை பற்றி என்ன விஷயமும் தெரியல, அவன் திருவ போட்டு தள்ளுவேன்னு போனான், ஆனா அவனை காணாம நம்ம தவிக்கிறோமே, அங்க எந்த இதுவும் நடக்கல, துப்பாக்கி சூடம் நடந்துனா எனக்கு இந்நேரம் கவிதா காலி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ என்ன நடக்கலைன்னா என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கௌதம் கவிதாவுக்கு கால் பண்றாங்க. என்ன நீங்க அனுப்புனவே இங்க வரவே இல்லை அப்படின்னு கவிதா சொல்ல நேரம், இந்நேரம் அவன் சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் வரவே இல்லையா, அவனுக்கு என்னமோ நடந்திருக்கா, அவன் நான் அனுப்புனாலும் கண்டிப்பா அங்க வந்திருப்பான், ஆனா யாரோ அவனை என்னமோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல நேரம், நீ எல்லா இடமும் பாத்தியா? நான் பார்த்தேங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்துல திரு இறந்துருவான், இது இலவு இடமா மாறிடும் அப்படின்னு காவல் இருக்கேன், ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நேரம் கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம கௌதம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம திருவுகிட்ட சொல்லிடணும், உங்களை ஒருத்தர் கொல்ல வராரு அப்படின்னு உள்ள விஷயம் அவருக்கு தெரியணும், அது யாருன்னு அவர் அடையாளம் காணுவார்ல அப்படின்னு அந்த இடத்துல மயிலுகிட்ட துப்பாக்கியோட போய் நின்று, இந்த பாருங்க திவ்யாக்கா கணவரை கொல்லதுக்கு ஒருத்தன் வாரான் அப்படின்னு அந்த இடத்துல அவனை நான் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கேன், அவன் கையில் இருந்த கன்னு தான் இது அப்படின்னு சொன்ன நேரம், நீ திருவுக்காக இவ்வளோ விஷயம் நீ பண்ணுறல, திருவும் திவ்யாவும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா மகா அப்படின்னு கேட்க நேரம், அதுல என்னென்ன சந்தேகம், திவ்யாக்கா எனக்கு அக்கா, சொல்ல போனால் சொந்த தங்கச்சி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்களும் இந்த அம்பிகாமா பையனும் என்னை நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க, அவங்க ஒரு 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நடக்கல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லினோம். நம்ம மயில் மறைச்சி வச்சுருந்த ஃபோட்டோவை காட்டி இந்த பாரு அப்படின்னு காட்ட நேரம் அதிர்ச்சியில் வாயை பழக்கிறாங்க நம்ம மகா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம், இந்த திருவை போட்டு தந்த அந்த போட்டு தள்ள வந்த கௌதம் அனுப்புன நபரை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி அவருக்கு கையில் இருக்க கண்ணையும் பறித்து எடுத்துறாங்க நம்ம மகா. ஒரு கட்டத்தில் இவனை அடைச்சாச்சு, ஆனால் இவனால் என்ன மறுபடியும் என் கணவருக்கு ஆபத்து வரக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதுக்கடையில் இவருக்கு தெரியப்படுத்தணும், இவருக்கு ஆபத்து இருக்குன்னா இவரை அனுப்பிவிட்டது யார் அப்படின்னு என் கணவருக்கு தெரியணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கௌதம் இந்நேரம் நான் அனுப்பின ஆள் அந்த திருவை போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பான்னு பார்த்தா ஒரு சின்ன இது கூட அங்கே நடந்துனா இந்நேரத்துக்கு நம்மளுக்கு கவிதா கால் பண்ணி சொல்லியிருப்பா, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னா அங்கே இவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு கோவத்தோட நம்ம கவிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு, நான் அனுப்புன நபர் வந்தாரா, நீ பார்த்தியா அப்படின்னு சொன்னோம். நீங்கள் அனுப்புன நபரை காணலை, ஆனால் அவன் திருவ கொண்டுருவான் அப்படின்னு நீங்கள் எனக்கு கொடுத்த நம்பிக்கையில் இருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, திரு ஜாலியாக திவ்யா கூட ஆடி பாடி சந்தோஷத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லினோம். அவனை தொடர்பு கொள்ளையும் முடியலை கவிதா, அவன் என்ன ஆச்சுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லினோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மகா கண்ணில் பட்டிருப்பா, மகா சாதாரண ஆள் இல்லை, அவள் எந்த விஷயத்தையும் இந்த குடும்பத்தை பாதுகாக்க வந்தவ மாதிரி இருக்குது, அவள் கண்டிப்பாக திருவையும் காத்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன வாயை மூடு, ஒரு வேலைக்காரியே உன் காஞ்சனாக்கா தான் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நீனும் அவளுக்கு மேலே இப்படி ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கிறியா? இல்லை, நான் நேரடியாக பார்த்தேன், காஞ்சனாக்கா இன்னைக்கு அம்பிகாவை மயக்கமாக்கி அவன் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாதுன்னு பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனால் எல்லாத்தையும் முறியெடுத்தது அந்த மகாதான், நான் கூட இருந்தே பார்த்தேன். அப்படி இருக்க நேரம் இந்த விஷயத்துலேயே மகாவோட வேலை ஏதாவது இருக்குமான்னு தெரியல. சரி, நான் ஒவ்வொரு ரூமாக பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மயிலுக்கிட்ட கன்னோட போய் நிற்கிறாங்க நம்ம மகா. என்ன மகா, நீ எதுக்காக கன்னு, யாரோட கன்னு அப்படின்னு சொன்ன நேரம், அண்ணே இது அவரை கொல்லதுக்கு ஒருத்தன் வந்தான், அவனை நான் கண்டுபிடிச்சி ரூமில் அடைச்சி அவங்க கையில் இருந்து கன்னை பறிச்சுட்டு வந்துட்டேன். என்ன மகா சொல்லுற அப்படின்னு சொன்ன, இந்த குடும்பத்தை காக்கிறதுக்குனே கடவுள் ஒன்று அனுப்பிவிட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உண்மையிலே இந்த நிச்சயதார்த்தம் நீ நடக்கணும்னு விரும்புறியா மகா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மயில். அண்ணே இதில் என்ன சந்தேகம் இருக்குது, திவ்யாக்காவும் நம்ம அம்பிகாமா பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தால் நம்மளுக்கு நல்லது தானே,
இதுதானே இந்த குடும்பத்தோட ஆசை. அப்படி இருக்க நேரம் நான் மட்டும் இது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா அப்படின்னு சொல்ல நேரம் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இந்த பாரு, இந்த ஃபோட்டோவை பார்க்க நேரம் எனக்கு வந்து நீ திரு வந்து லட்சுமி கழுத்தில் தாலி கட்டினேன்னு புலம்புறாமலே அந்த லட்சுமி நீதானா அப்படின்னு சொல்ல நேரம் இந்த ஃபோட்டோ எப்படின்னே உங்களுக்கு கிடச்சி, இதை யார் கண்ணிலையும் காட்டிடாதுங்க, யார் கண்ணிலையும் காட்டலை லட்சுமி. ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு திருக்கிட்ட இதை காட்டி நீ எங்கேயும் போல இந்த லட்சுமி நம்ம வீட்டில் தான் மகாவாட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிடலான்னு தோணுது. நீ என்ன சொல்ல, இந்த நிச்சயதார்த்தத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. மயில் வந்து சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தத்தில் எனக்கு நீ விருப்பமே இல்லை, ஒன்னையும் திருவையும் சேர்த்து வைக்க நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லினேன். அண்ணே, இந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதுங்க அண்ணே. ஒரு இக்கட்டான நிலையில் ஒரு வயசானவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு. அப்போ கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றினவர் இவர். அவருக்கும் திவ்யா அக்காவுக்கும் காதல் இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நான் வந்து அவர் சந்தோஷமாக அவர் நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னை காப்பாற்றின கடவுள், அவருக்காக அவரோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயிலுக்கிட்ட வந்து நம்ம லட்சுமி சொல்லணும். ஒன்று சொல்ல நேரம் உன்னோட மனசு யாருக்குமே வராது. ஆனால் இந்த வீட்டில் இந்த ஃபோட்டோவை பார்த்தா பெரிய குழப்பம் வரும்னே தெரியுது லட்சுமி. இந்த ஃபோட்டோவை நீயே வச்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து நம்ம லட்சுமிகிட்ட கொடுக்க நேரம் என்ன இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மயில் இப்போ எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் அந்த மகாவை வந்து நம்ம லட்சுமி காலத்தில் தான் தாலி கட்டியிருக்கா. ஆனால் லட்சுமி மகாவாட்டி இந்த வீட்டில் இருக்குது, நம்ம திருவுக்கே தெரியாமல் இருக்குது. இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு விடக்க தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து சொன்னார். சரி, இப்போ யார் வந்து கொல்ல வந்திருக்கா திருவா அப்படின்னு சொன்னார். அது தெரியாதுனே. ஆனால் ஒரு செல்ஃபோனில் இவரை வீடியோ திவ்யாக்காவும் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க நேரம் வீடியோ எடுத்துகிட்டே வந்து ஒரு ஆள்கிட்ட பேசினார். அவர் போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்து சொல்லதெல்லாம் நான் கேட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா அவர் துப்பாக்கியை வச்சு சுட்டது மாதிரி ஆக்ஷன் காட்டினார். ஒரு கட்டத்தில் ஒரிஜினல் துப்பாக்கியை எடுத்து நம்ம திவ்யாக்காவும் அவரை டான்ஸ் ஆட நேரம் வந்து குறி வச்சுட்டு இருந்தார். நான் ஒரு கட்டத்தில் அவரை பிடிச்சி அடைச்சி எனக்கு ஒரு பேக்கு திறக்க முடியலை, நீங்கள் திறந்து தாங்க அப்படின்னு வந்து ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அவரை அடைச்சி துப்பாக்கியும் வாங்கி பறிச்சுட்டேன். இப்போ இந்த கன்று என் கையில் இருக்குது. ஆனால் அவர் வந்து யார் இவருக்கு எதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நம்ம மயில் வந்து இப்போ வந்து நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்குது, ரெண்டாவது இதுக்குள்ள விஷயத்த பார்க்கலாம், திருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கவிதா வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து எங்கேயாவது வந்து இந்த மகா வந்து அடைச்சி போட்டு பூட்டிட்டு இருந்தாலும் பூட்டியிருப்பா அப்படின்னு வந்து தட்டி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த நபரை பூட்டி வச்சிருக்க ரூமை தட்டு திறந்து பார்க்குறாங்க. உன்னை யார் இங்கே அடைச்சி வச்சது, எல்லாம் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகாவை கை கட்டுறாங்க. இவ பழைய கில்லாடியா போல இருக்கா, நம்ம திட்டத்தை இவ தான் மண்ணை தூக்கிருப்பான்னு நினைச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து கோவத்தோட இருக்காங்க நம்ம கவிதா. இந்த சைடு பார்த்தோன்னா திவ்யா நிச்சயதார்த்தம் வந்து நம்ம வந்து அவங்க அப்பா துணியில வந்து வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிச்சயதார்த்த மோதிரத்தை நம்ம வந்து திவ்யாவுக்கு போட திவ்யா வந்து திருவுக்கு மாற்றிக்கிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம லட்சுமிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இனி இதோட திவ்யா அக்கா கிட்ட நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க.